ஐயோ, என் பர்ஸ் எங்க போச்சு? ஒருவேளை பேண்ட் ஷர்ட் மாத்தினப்போ மயில் வீட்லயே விழுந்துருச்சா? யார் கண்ணியாவது மாட்டினா சிக்கல் ஆயிடுமே. மயில் கிட்ட சொல்லி அதை யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது எடுக்க சொன்னோம். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? எதுக்கு? காலையில போன் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு. அதுவா? அதுல என்ன கையில் இருக்கு? பரவாயில்ல, விடுங்க. என்ன சார், மயில பாக்கணுமா? ஆமா கையில். வாங்க, நான் கூப்பிடுறேன். மயிலு, தம்பி உள்ள வாப்பா. இல்லாட்டி பரவாயில்ல. ஏ கையில, உன ஒரு விஷயம் சொன்னா மட்டும் கோவம் வருதுல்ல? காலையில போன் பேசுற சுவாரஸ்யத்துல என்ன பண்ணி வச்சிருக்க நீ? என்னம்மா செஞ்ச? மயில் வீட்டுக்குள்ள வந்தது கூட தெரியாம அவளை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்க. அவ போன் தண்ணியில விழுந்ததுனால அவளால எங்களை கூப்பிட கூட முடியல. பாவண்டி, நாள் முழுக்க தனியா வீட்டுக்குள்ள இருந்திருக்கா. ஏய் சாரிடி, நீ வந்ததை நான் சுத்தமா கவனிக்கல. நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அக்கா, நீ பேசிட்டு உள்ள வருவேன்னு நினைச்சேன்க்கா. அப்படியே போயிடுவேன்னு எதிர்பார்க்கல. மயிலு, நாள் முழுக்க எப்படி மயிலு தனியாவே சமாளிச்ச? பயங்கர போர் அடிச்சிருக்குமே உனக்கு. அம்மா, இது யாரோட பர்சுமா? இது ஜென்ஸ் யூஸ் பண்ற பர்ஸ் மாதிரி இருக்கேக்கா. மாமாவோடது இல்லையா? இல்லடி, அது வேற மாதிரி இருக்கும். ஓ, நம்ம வீட்டுல அவரை தவிர ஆம்பளைங்க வேற யாரும் இல்ல. இது அவரோடது இல்லன்னா வேற யாருதா இருக்கும்? இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கும்? குடும்பம் பாக்கலாம். அம்மா, இது ஏன் பர்ஸ் தான். ஏய், நீ எப்பல இருந்து ஜென்ஸ் பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச? அக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. ஸ்டேஷன்ல ஒரு பிட் பாக்கெட்காரனை புடிச்சு வச்சிருந்தோம். அவன்கிட்ட இருந்து மீட்ட பர்ஸ் தான் இது. இதோட சொந்தக்காரங்க இங்க பக்கத்துல தான் இருக்காங்களாம். அதான் அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு வாங்கிட்டு வந்தேன். பர்ஸ பறி கொடுத்தவங்க ஸ்டேஷன் வந்து தானே வாங்கிக்கணும். நீ எதுக்கு டோர் டெலிவரி எல்லாம் பண்ற? அக்கா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையா இருக்காராக்கா. அதான் நானே வந்து கொடுத்துறேன்னு சொன்னேன். நான் நாளைக்கு காலையில கொடுத்துக்கிறேன்க்கா. தம்பி, நீங்க வாங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. இல்லாட்டி ஃப்ரெண்டு வர சொல்லிருக்கான், நான் அவங்க கூட போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன். சரிப்பா. அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. வா, வாடி. ஹலோ. ஹலோ, குருமூர்த்தி சாருங்களா? ஆமா, நீங்க யாரு? சார், என் பேர் கவிதா. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் சார் நான் குடியிருக்கேன். சொல்லுங்கம்மா. உங்க ஒய்ஃப் எப்போதுமே காலையில 6 மணிக்கு எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போடுவாங்க சார். ஆனா நேத்து காலையில இருந்து அவங்க வெளியே வரவே இல்ல. இன்னைக்கு காலையிலயும் அவங்க வரல சார். அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன் சார். அவ புள்ளைய பார்த்த கவலையில எந்த வேலை வெட்டியும் செய்யாம வீட்டுக்குள்ளேயே இருக்காமா. அதான் நானும் முதல்ல அப்படிதான் சார் நினைச்சேன். ஆனா உங்க புள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் சார் இருந்தாங்க. இந்த 2 நாளா தான் சார் அவங்க வெளியே வரல. இன்னைக்கு போய் உங்க வீட்டு கதவை தட்டியும் பார்த்தேன் சார். அக்கா அக்கான்னு குரலும் கொடுத்து பார்த்தேன். ஆனா உள்ள இருந்து எந்த பதிலுமே வரல சார். அவங்க நார்மலா இருந்திருந்தா குரலாவது கொடுத்துருப்பாங்கல்ல சார். எந்த ஒரு பதிலும் வராம இருக்கிறது தான் சார் எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க உடனே இங்க கிளம்பி வந்து என்னாச்சுன்னு பாருங்க சார். சரிம்மா, நான் இப்பவே வரேன். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க சார். சார், வா மயிலு, உள்ள வா. இருக்கட்டும் சார். இந்தாங்க.
நல்ல வேளை மயிலு, இது என்னோட பர்சன் தெரிஞ்சிருந்ததுன்னு வையேன், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். எப்படியோ தப்பிச்சிட்டோம். மயிலு, நான் இன்னொன்னையும் ரொம்ப தொலைச்சிட்டேன் மயிலு. அத நீ இன்னும் திருப்பி கொடுக்கவே இல்லை. சார், பர்ஸ்ல முதல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எதுக்கு மயிலு? நான் உன்னை சந்தேகப்படுறது என்னையே சந்தேகப்படுற மாதிரி. சார், இன்னைக்கும் நாளைக்கும் உங்க கார் எனக்கு தேவைப்படும். நிறைய இடம் அலைய வேண்டி இருக்கு. நான் ஃபோன் பண்ணும்போது கீழே வாங்க. வித் பிளஷர் மயிலு. இது உன் கார் மாதிரி. நீ ஏறி உட்காந்து எங்க போனோம்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஓகே சார். கஸ்தூரி, என்ன கஸ்தூரி, கஸ்தூரி, சார், என்னாச்சு சார்? ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்லம்மா, உள்ள இருந்து ஒரு சத்த மூச்சே காணோம். கஸ்தூரி, 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 கஸ்தூரி எந்திரி. சார், என்னாச்சு சார்? உள்ளுக்குள்ள அவ மயங்கி கிடக்குறாமா, கூப்பிட்டா எழுத மாட்டேன்றா. கஸ்தூரி, 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 ஏ கஸ்தூரி எந்திரி, கஸ்தூரி, கஸ்தூரி, கஸ்தூரி எந்திரி, கஸ்தூரி, 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 கஸ்தூரி எந்திரி, கஸ்தூரி. சார், சார் மூச்சு இருக்கான்னு பாருங்க சார். உசுருக்கெல்லாம் ஒன்னும் ஆபத்து இல்லம்மா, அவன் மயக்கத்துல தான் இருக்கா. நீங்க கிச்சன்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. சரிங்க சார். கஸ்தூரி, 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 அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. கஸ்தூரி, கஸ்தூரி, இந்தாங்க சார். கஸ்தூரி எந்திரி, கஸ்தூரி எந்திரி, கஸ்தூரி. சார், தண்ணி கொடுங்க சார். தண்ணி குடி கஸ்தூரி. கொஞ்ச நேரத்துல இப்படி பயமுறுத்திட்டேடி. உனக்கு என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி படுத்துற கிடந்துகிட்டு? நீ எப்படி உள்ள வந்த? என் புள்ள எங்க? அவனை வெளியில கூட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ, புள்ள 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 புள்ள, எப்ப பார்த்தாலும் அவன் பேச்சுதான். பாரு, அவனே நினைச்சு நினைச்சு உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ ஆகட்டும், அவன் நினைப்பிலேயே நெஞ்சு வெடிச்சு நான் செத்து போறேன். புள்ள மேல பாசம் இல்லாத புருஷன் கூட வாடுறத விட நான் நிம்மதியா சாகுறதே மேல. அக்கா, அப்படிலாம் பேசாதீங்கக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல கவிதா, நீயும் உன் புருஷனும் உன் புள்ள மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க. அவனுக்கு ஒண்ணுன்னா நீங்க துடிச்சு போறீங்கல்ல. ஆனா இந்த மனுஷன் என் பிள்ளைய அம்போன்னு விட்டுட்டாரு. அவன் ஜெயில இருந்து சாகட்டும்னு கை கழுவிட்டாரு. பெத்த அப்ப யாராவது இந்த மாதிரி ஒரு கொடுமையை செய்வாங்களா? இந்த ஆள் பண்ண காரியத்தை நினைச்சா என் மனசு ஆற மாட்டேங்குது. தவறு கஸ்தூரி, உன் கூட சண்டை போடவோ இல்ல வாக்குவாதம் பண்றதுக்கு இப்ப நான் வரல. நீ முதல்ல என் கூட வா, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன்.
எனக்கு என் புள்ளதான் வேணும். அவ என் கண்ணு முன்னாடி நின்னாதான் நான் சாப்பிடுவேன். இல்லனா ஒரு வாய் சாப்பாடு கூட எனக்கு இறங்காது. தயவு செஞ்சு யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கடி. நேரா ஜெயிலுக்கு போய் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்துட முடியாது. அதுக்குன்னு நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. கேஸ் கோர்ட்டுக்கு வந்து எல்லா சாட்சிகளையும் உடைச்சு அவன் நிரபராதி நிரூபிச்சு தானே அவனை வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் கஸ்தூரி. அது வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்க முடியுமா? ஆமாக்கா, சார் தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்லையா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். யோ, என்னை ஏமாத்தி சாப்பிட வைக்கிற. நான் உன்னை நம்ப மாட்டேன். என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் சாப்பிடுறேன். கஸ்தூரி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? அவன் எனக்கும் புள்ளதானடி. அவனை அங்கேயே விட்டுற மாட்டேன். வெற்றியை வெளியே கொண்டு வரது என் பொறுப்புடி. அவன் திரும்பி வர்றத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நீ இருக்கணும்ல. தயவு செஞ்சு சாப்பிடு கஸ்தூரி. பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ எனக்கு ஆதரவா இருந்தா தானே பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிரச்சனையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை பாப்பனா அவனை பாப்பனா இல்ல கேச பாப்பனா? கஸ்தூரி, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுட்டு கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். என்னங்க சார்? மா குடுக்குமா. இந்த கஸ்தூரி சாப்பிடு. தயவு செஞ்சு பிடிவாதம் முடிக்காம சாப்பிடு 2 இட்லியா. நான் இதை சாப்பிடணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. என் புள்ள சீக்கிரமாவே வீட்டுக்கு வரணும். அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க. நான் சாப்பிடுறேன். சரி, என் பிள்ளை தண்டனை இல்லாம நான் அவனை வெளியே கொண்டு வரேன். இது உண்மையில சத்தியம். எனக்கு உறவுங்கிறது நீங்க 2 பேர் தானே. உங்களை இழந்து நான் ரெடி பண்ணுவேன். இப்போ அது என் வார்த்தையை நம்பி சாப்பிடு. நம் காதல் சொல்ல வார்த்தையில்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. மயிலன், இந்த பாட்டு, இந்த கார் டிராவல், பக்கத்தில் நீ, என் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டில் இதுவும் ஒன்று மயிலன். என்னோட சந்தோஷத்துக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? முன்னெல்லாம் லவ்வருங்கிற உரிமையோட ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா பேசவே முடியாது. ஆனா இப்போ அந்த உரிமை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ எப்பவுமே என் கூட பக்கத்துல உட்காந்துட்டு தான் வருவேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு மயிலு. காரை கொஞ்சம் ஓரம் கட்டி நிறுத்துறீங்களா சார்? ஏன்? நேத்து நடந்ததை நீங்க எப்படி தற்செயல்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நான் இங்க உட்கார்ந்துட்டு வரதுனால உங்க மனசுல தேவையில்லாத கற்பனை எல்லாம் வருது. அதனால நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு வரதே நல்லதுன்னு தோணுது. இதுதான் மயிலு, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. ரெட் சிக்னலா இருக்கிறத கஷ்டப்பட்டு போராடி எல்லோவா மாத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா கிரீன் சிக்னல் விழுந்துரும்னு ஆசையா இருக்கும் போது மறுபடியும் ரெட்டை போட்டுடுறேன். இந்த விளையாட்டு தான் மயிலு நமக்குள்ள ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. மயிலு, என்னாச்சு மயிலு? ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா எதுவுமே பேச மாட்டேங்கிற. வாழ்க்கையில நான் உங்களை பார்த்திருக்கவே கூடாது சார். சூழ்நிலை பாக்குற மாதிரி அமைஞ்சாலும் இந்த மாதிரி பழகி இருக்கவே கூடாது. அப்படி பழகினதுனாலதான் உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் சங்கடம். நம்ம பார்க்காமலேயே இருந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது சார். மயிலு,
இது எல்லாமே நம்மள மீறி நடக்கிற விஷயம். இந்த விதின்னு சொல்லுவாங்க பாத்தியா, அதுதான் இது. நீயும் நானும் அதை மாத்தி எழுதவே முடியாது. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் கடவுள் ஸ்ட்ராங்கா ஒரு முடிச்சு போட்டிருக்காரு மயில. இது நீ எனக்கு கொடுத்த உயிர். இந்த உயிரை நீ ஏற்காடுல மீட் பண்ணணும். அந்த பழக்கம் இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லி கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு. இதோட முடிவு என்னங்கிறதையும் ஏற்கனவே அவர் எழுதி வச்சிருப்பாரு. அந்த முடிவு என்ன தெரியுமா? நீயும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது தான். இல்லைன்னா பிறக்கும் போதே உனக்கும் எனக்கும் ஒரு உறவை உருவாக்கி அதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டாரு. இத நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன். அதனாலதான் நீ விலகி விலகி போனாலும், நீ இல்லன்னு சாதிச்சாலும் நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். இதுக்கும் சைலண்டாவே இருந்தா எப்படி மயில? என்ன என்ன பேச சொல்றீங்க சார்? எத்தனை தடவை சொன்னாலும் என் நிலைமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு தெரியாம உங்க நோக்கத்திலே நீங்க குறியா இருக்கீங்க. மயில, நான் ரொம்ப செல்ஃபிஷ்ங்கிற மாதிரி பேசுறேன்ல. நான் ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சிருந்தேன்னா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன். இல்லையா வேற வாழ்க்கையை நோக்கி போயிருப்பேன். உன் நிலைமை புரிஞ்சதுனாலதான் மயில நான் எல்லாத்தையுமே இழந்து பிச்சைக்காரனா சுத்திட்டு இருக்கேன். இல்லையா எங்க கிளம்பிட்ட? டியூட்டிக்கு போறேங்க சூரி. எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னாச்சு? அதுக்குதான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன்ல. இப்படியே டைம் கேட்டு என்னை ஏமாத்திரலாம்னு நினைக்கிறியா? என் புள்ள வெளியில வரணுங்கிறத தவிர வேற எதையுமே நான் நினைக்கவும் மாட்டேன். உன்னை பாக்குறப்பல நான் அதையே தான் கேட்டுட்டு இருப்பேன். அப்பதான் நீ அதை மறக்காம இருப்ப. கஸ்தூரி, நீ கேட்கணும், எனக்கு ஞாபகப்படுத்தணும்லாம் அவசியம் இல்லடி. என் புள்ள மேல எனக்கு அக்கறை பாசம் இருக்குடி. அவனை வெளியே கொண்டு வரத பத்தி தான் எப்பவும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என் முன்னாடி நீ இப்படிதான் பேசிட்டு இருப்ப. ஆனா ஸ்டேஷனுக்கு போய் உன் வேலையை ஆரம்பிச்சதும் எல்லாத்தையும் மறந்துடுவ. வீட்ல அடைஞ்சு கிடக்குறனா என்ன பண்ணுவ? இந்த வீட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் முகம் தான் என் கண்ணு முன்னால வந்து நிக்குது. ஹாலுக்கு வந்து அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். டைனிங் டேபிளுக்கு போனா அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ரூமுக்கு போனா போன்ல விளையாடிட்டு இருக்கான். அவன் பேச்சு சத்தமோ சிரிப்பு சத்தமோ என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாமே கற்பனை, எல்லாம் பிரம்மன் நினைக்கும் போது எனக்கு அப்படியே செத்தரலாம் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் வீட்டுல இருக்க மாட்டான் தான். பெரும்பாலும் வெளியில தான் சுத்திட்டு இருப்பான். ஆனா காலையில போனா நைட்டு வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையில எனக்கு அந்த நாள் ஓடிடுங்க. ஆனா இப்ப நான் எந்த நம்பிக்கையில அந்த நாளை கடத்துறது? கொஞ்ச நேரம் அவன் நினைப்ப மறக்கலான்னு நினைச்சாலும் என்னால முடியலங்க. அவனுக்காக வாங்கி கொடுத்த செல்போனு, துணிமணி, பைக் எல்லாம் எனக்கு அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிற அவ இல்லைங்கிற நினைப்பு என் மனசு போட்டு அறுக்குதுங்க. அவன் இல்லாத வீடு எனக்கு நரகமா இருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு யுகம் மாதிரி தெரியுதுங்க. எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி ரண வேதனையா இருக்கு. என்னங்க, என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் கஷ்டத்தை தீர்த்து வைங்க. பாருங்க சூரி, கிட்டத்தட்ட நானும் உன் நிலைமையில் தான் இருக்கேன். நீ வாயை விட்டு அழுது புலம்புற, நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தவிக்கிறேன். உனக்கு எனக்கும் வேற வித்தியாசம் இல்லை. யோ, நீ இப்படி உருக்கமா பேசினா நான் உன்னை நம்பிடுவேன் நினைச்சியா? என் புள்ள வீட்டுக்கு வர வரைக்கும் நான் உன்னை நம்பவே மாட்டேன்.